குட் பேட் அக்லி. படம் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்குண்ணா. பார்க்கத்தான் படமே இதுதான் தலை. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. மத்தவெல்லாம் சும்மாதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தலை ஆக்டிங் தான். படம் சோ ஸ்வீட். பார்க்காத அஜித்தை நம்ம பார்க்கலாம். வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா. எல்லாமே அயோக்கியர்களின் ஆட்டம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. படம் ஃபுல்லா ஓபனிங் ஃபுல்லா தலை தான். தலையில செமையா காமிச்சிக்கிறாரு. ஏன் கத்துற? Trisha looks beautiful, like அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தல அஜித்குமார் ரசிகர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த குட் பேட் அக்லி வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ரசிகர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து கூச்சலோடு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து வேறு லெவலில் அமைஞ்சிருக்குழுக்கு அப்படின்ட்டு. கொடுத்த காசுக்கு ஒருத்தப்பா அப்படி அளவுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. விடாமுயற்சி ஒரு தொழில் செஞ்சால் கூட இந்த படம் வந்து அந்த காசை வந்து திருப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா முதல்ல வந்து அஜித்குமார் சார் வந்து ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் திரிஷா அவங்க கூட. அப்போ என்ன பார்த்து வந்து அவங்க பையன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிடுவான். அந்த பிரச்சனையில் மாட்டினோடனே அதுக்கடுத்து வந்து பையனை வந்து ரவுடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போனோடனே அவங்க அப்பாவும் எடுத்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போனோடனே அவங்க அப்பா வந்து அந்த பையன் முன்னாடியே வந்து அஜித்தை வந்து அடின்னு அடிப்பாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அந்த பையனை அடிச்சிடுவாங்க. அந்த பையனை அடித்தோடனே அந்த பையனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லல அந்த பையனை கொல்ல போயில இவர் வந்து அதுக்கடுத்து வந்து சும்மா இருக்கிறவன் வந்து சீண்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுக்கிறது தான் அஜித்தோட மாசான சீனே வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சிக்குது. இதுக்கடுத்து வந்து இது யாரெல்லாம் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வில்லனுக்கு வந்து பெரிய வில்லனுக்கு தெரியுது. அந்த பெரிய வில்லன் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டு வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னே மிரண்டுறான். ஏய் என்னடா இவன் இப்படி மோசமான வில்லனாக இருக்கானே, நம்ம இவன்ட்டு உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்து மிரண்டுறான். அதை நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து வில்லனுக்கும் இவருக்கு வந்து என்ன சம்மந்தம், கடைசியில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்கேன். அந்த அளவுக்கு வந்து தல ரசிகர்கள் வந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு சூப்பர் படம் வந்து விட்டுருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட தீபாவளிக்கு ஒரு சரவடி மாதிரி, தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான மூவின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து ஒரு தடவை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.